இன்னொல்லையா இந்த கேரளா சம்பவத்தை பாத்தியா? பார்த்தேன். அது என்ன இவ்வளவு கேவலமான சம்பவமா இருக்குது? ஒருவேளை அந்த பொண்ணு இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுடுதா ஒரு தடவரா மாதிரி? ஆமா, இது மாதிரிலாம் ஜனங்க இருக்குதுமா. பொம்பளை பசங்களே நாட்டுல சரியே கிடையாது. இந்த மாதிரிலாமா ஒரு வீடியோக்காக லைக்கு அது இதுக்காக இது மாதிரிலாம் பண்ணுவாங்க? அவன் குடும்பம்னா வருது, அவங்க குடும்பத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க, அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்தி இருப்பாங்க. உண்மையாவே அந்த ஆள் இறந்துட்டாரா? ஆமா, சூசைட் பண்ணிட்டான். அப்படியா? இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்களாமா? இது அதுக்கு அவங்கடையாவது இது அவுத்து போட்டே காட்டி இருக்கலாமே. எப்படி தடவிட்டோன்னு கிட்ட போய் 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 ஒராச்சி நின்னுக்குறா பாருமாவ. இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி சிரிச்சுக்கினேன்னு பல்ல காட்டிக்கினே இப்படியே வீடியோ எடுத்துக்கிறா. தப்பா தொட்ட செவிலியே 2 விட வேண்டிய விட்டுருக்கலாம், செவிலியே 2 விட்டுருக்கலாம். அது இல்லாம அந்த நேரத்துல என்னவோ அது தப்பா தெரிஞ்சா தட்டி கேட்டுருக்கலாம். இந்த மாதிரிலாமா ஒரு வீடியோக்காக இந்த மாதிரி இல்லாம பண்றாங்க? ஃபேமஸ் ஆயிடுறாங்கல்ல இப்பெல்லாம் இந்த மாதிரி வீடியோ போட்டு. என்னமா ஃபேமஸ் ஆவறது? ஃபேமஸ்க்காக என்ன வேணா பண்ணலாமா? நம்ம வீடியோ கூட தான் 4 பேர் பாக்குறாங்க. அதுக்காக நீ என்ன வேணாலும் போட்டுருவியா? விஜய்க்காக நான் வாதாடுறது உண்மைதான். இந்த மாதிரி ஜென்மங்களாம் எதுக்குதான் கிடக்குதுன்னே தெரியலம்மா. ஒரு சோசியல் மீடியாக்காக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையெல்லாம் பாக்குறாங்க. ஆம்பளை பசங்க செஞ்சா தப்புன்றாங்க. ஆம்பளை பசங்களும் இருக்கிறாங்க, பஸ்ல ஒராசுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க தான், இல்லன்னு சொல்லல. அது என் காலத்துல இருந்தே நடக்குது அந்த மாதிரி விஷயம்லாம். அதுவும் நடந்துன்னு தான் இருக்குது. ஒரு பக்கம் பொம்பளை பசங்க பண்ணா தப்பு கிடையாது. இந்த மாதிரி ஒரு பொம்பளை பசங்க எல்லாம் பண்ணலாமா சொல்லு பாப்போம்? இந்த மாதிரியா பண்ணுவாங்க? சோசியல் மீடியா வந்து தவறான முறையில தவறான முறையில இந்த சோசியல் மீடியாவையே தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த லைக்கு ஃபாலோவர்ஸ் இதுக்காக எல்லாம் தவறா யூஸ் பண்ணிக்கிறாங்கம்மா. எங்க பொம்பளை பசங்களை தப்பா பேசுறோம்லாம் இல்ல. எங்க வீட்லயும் ஒரு 10 பொம்பளை பசங்க இருக்குது. எல்லாரும் எங்க வீட்லயும் பொம்பளை பசங்க தான். அதுக்காக எல்லா பொம்பளை பசங்களையும் நான் தப்பா சொல்லல. இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க வீட்டு ஆம்பளைங்களாம் இந்த மாதிரி இருந்தா அந்த பொண்ணுக்கு எவ்வளவு மனசு கஷ்டப்படும். இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட உயிரே எடுத்துட்டால எப்படி? அது செத்துட்டாரு. அவங்க குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆளாகுமா? இவ அண்ணன் தம்பி எல்லாம் ஓய்க்கமா வச்சிருப்பானா, இல்ல அப்பம் ஓய்க்கமா இருந்திருப்பானா? பொம்பளை அதோட மோசம் பணம் சம்பாதிக்கிறதுல. இவளுங்க ஏன் இப்படி பண்ணுவாளுங்க? இவ்வளவு அசிங்கத்தை தேடி கொடுத்து ஒரு உயிரே எடுத்துட்டால. அதான் இதுக்கெல்லாம் நியாயம் சொல்லுங்கப்பா.